நம்முடைய ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை பெற்ற நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுது நன்றியின் வாழ்த்து கொள்கிறேன். கர்த்தர் நல்லவரும் நமக்கு நன்மை செய்வதாக இருக்காரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கஷ்டத்தோடு வந்திருந்தா விட கர்த்தர் மாற்றுவார். ஆமென். சத்ரு நமக்கு கஷ்டத்தை கொடுத்தானா கர்த்தர் ஒரு பிரச்சனை விளக்குவார். ஆமென். சரி, இந்த நாள் நம்ம தியானிக்கிற தேவ வார்த்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு இப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாரு. தேவ வார்த்தைக்கு போறோம். சின்ன ஜெபம் பண்ணிட்டு தகப்பனே, பரலோகத்தின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினால காலை பொழுது ஆண்டவரே இந்த வார்த்தை பகுதிக்கு நேராக நாங்கள் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அடியேனை மூடி மறைத்து வெளிப்படும்படியாக இந்த வார்த்தைகள் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யப்பா. என்னையும் பிள்ளைகளை உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். உங்கள் ஆலயக்குள்ளாய் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையை பெற்ற நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே 99 வயதுல ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருந்தார். ஆக்சுவலா இந்த சர்வ வல்லமை அப்படின்னது சர்வ வல்லமை உள்ள தேவன். எல் ஷெடாய் அப்படின்னது சர்வ, எல் அப்படின்னா தேவன், ஷெடாய் அப்படின்னா சர்வ வல்லமை. அப்ப சர்வ வல்லமை அவரிடத்துல இருக்கு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய படைப்புகள்லாம் சாதாரணமாக இல்லைங்க. தேவனுடைய படைப்புகள்லாம் வானங்களையும் இந்த பூமியையும் படைத்திருக்கிறாரு. எல்லாவற்றையும் அவர் வெறுமையாக விடல. வானங்களை நிரப்பும்படியாக நட்சத்திரங்களையும் பூமியை நிரப்பும்படியாக மனுஷர்களையும் மிருகங்களையும் ஆகாசத்தை நிரப்பும்படியாக பட்சிகளையும் ஏற்படுத்தினார். அப்போ எல்லாவற்றையும் பர்ஃபெக்டாக செஞ்சிருக்காரு ஆண்டவர். அப்போ எல்லாவற்றையும் செய்யறது பெருசுல, அவர்களுடைய தேவைகளை சந்திக்கணும்ல. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சிருஷ்டிக்கிறவர் மாத்திரமல்ல செயல்படுத்துகிறவர், உங்களுக்கு எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுத்து நடத்துகிறவர். இப்போ ஆபிரகாமுக்கு 99 வயதாவது. ஆபிரகாம் இல்லை, ஆபிராம்னு பேர் இருக்கு. இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு பேரை மாத்துறாரு. என்ன பேர் மாத்துறாரு? ஆபிராம் இல்லை, நீ ஆபிரகாம் என்றாரு. உன் மனைவி சாரா இல்லை சாரா அப்படின்றது. இந்த 2 பேருக்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, யாவே என்கிற அவருடைய நாமத்தில் இருக்கிற 2 எழுத்துக்களை எடுத்து ஒன்று ஆபிரகாமுக்கும் ஒன்று சாராவுக்கும் கர்த்தர் சேர்த்தார். யாவே என்ற அவருடைய வார்த்தை behold the hand, behold the name அர்த்தம். யாட் ஹே அப்படின்னா behold the hand, வாவ் ஹே அப்படின்னா behold the name அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் என் கரத்தை பாரு, பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் ஆணிகளால் அடிக்கப்பட்ட என் கைகளை பாரு. behold the hand, behold the nail அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த behold 2 வாட்டி வரும். முதல் behold எடுத்து ஆபிரகாமுக்கும், 2வது behold எடுத்து சாராவுக்கும் வச்சாங்க. ஏன்னா அவர் தான் பழகி பெருகி ஒரு ஜனக்கூட்டமாய் பெருக செய்கிறார். நல்லா நினச்சி பாருங்க, தேவன் ஒருவர் தானே, அவர் படைத்ததான் நம்ம எல்லாமே. அவருக்குள்ள என்ன இருக்கு? தகப்பனுடைய குணமும் தாயினுடைய குணமும் இருக்கு. நீங்க வாசியா ஏசாயா 66 ஒரு தகப்பனை போல் நம்மை தேர்ச்சிக்கிறவர், தாயை போல நம்மை மார்போடு அணைக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தாயும் தகப்பனுமானவர். அப்ப இந்த ஆபிரகாம் இடத்துல ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. என்ன பாருங்க, முதல் சொல், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு, சர்வத்தையும் அறிந்தவர். ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறக்க போறதுக்கு எத்தனை வருஷங்கள் இருக்கு? நிறைய வருடங்கள் இருக்கு. எத்தனை தலைமுறைகள் இருக்குன்னு தேவன் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக சொல்லி செய்தவர். இப்போ இந்த ஆபிரகாம் 40 தலைமுறை போகணும். 40 தலைமுறை போய் 41வது ஆபிரகாம் 42வது தலைமுறை இயேசு பிறக்கணும். இது இங்கிருந்து சொல்றாரு. ஆமென். உன் சந்ததிக்குள்
உன் சந்ததியில் பூமியில் சகல ஜாதிகளும். ஆபிரகாம் யாருன்னு நமக்கு தெரியாது. முதல்ல ஏசப்பா மட்டும் தான் தெரியும். ஆமாவா இல்லைங்களா? ஏசப்பா நாமத்தை கேள்விப்பட்டு தான் நம்ம வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் ஆபிரகாம் பற்றி நமக்கு தெரிஞ்சுது. அப்போ இயேசுவுக்குள்ளாக இந்த பூமியில் சகல ஜாதியும் ஆசீர்வதிக்க போகிறோம். எனக்கு ஒரு கேள்வி எழுந்துச்சு, அது என்னையே ஆச்சரியப்படுத்துச்சு. தேவதூதர்களுக்காக தேவன் ஜீவனை கொடுக்கல, புரியல? தேவதூதர்களுக்காக ஜீவனை கொடுக்கல. ஆனால் இந்த மனுஷனாக நமக்கு ஜீவனை கொடுத்தாருல, அப்போ பிசாசு என்ன பண்ணிருப்பான்? நமக்கு செய்யாதத மேலான காரியத்தை இந்த மனுஷனுக்கு செஞ்சிருக்காரு அப்படின்னு நினைச்சிருப்பானா இல்லைங்களா? நம்ம என்னது யோசிச்சிருக்கோமா? தேவதூதர்களுக்கு கைப்படாமல் நமக்கு கை கொடுத்துருக்காரு. சர்வ வல்லமையில தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கார். இங்கே நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் எடுத்து சொல்ல, நான் சர்வ வல்லமையில தேவன் என்று நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமன். சர்வ வல்லமையில தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். யோபு 24:1 சொல்லப்பட்டிருக்கு, சர்வ வல்லவருக்கு நீங்க எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போற. சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாது இருக்கிறதா? ஆமாம் இல்லைங்களா? அவர் சொல்லி செய்வார், சொன்னதான் செய்வார், செய்துதான் சொல்லுவார். அவர் சொன்னதான் செய்வார், செய்து சொல்லுவார். சரி, இப்போ இந்த ஆபிரகாம் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்லப்பட்டிருக்கு. இது 17ஆம் அதிகாரத்தில். அப்போ இங்க எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாய் இருன்னா, ஆபிரகாம் உத்தமனாய் நடக்கல. இதுக்கு முன்னாடி ஆபிரகாமை அழைத்த அழைப்பு பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்தில் அழைத்த பொழுது அப்பா ஒரு பிரேக்கை போட்டார். பிரேக்கை போட்ட பிறகு 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை அழைக்கிறார். என்ன பண்ணுற, நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமாம் இல்லைங்களா? வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்லாம் பயங்கரமான கஷ்டப்பட்டு தான் வந்தார். சும்மாலாம் கிடையாது. எல்லாம் விக்கிரகங்களை வணங்கின பொழுது அவர் வைராக்கியமாக இருந்தார். அவங்க அப்பா தேராக யார் தெரியுங்களா? தேராக பார்த்தீங்கன்னா விக்கிரகங்களை வணங்குகிற, விக்கிரகங்களை வைத்து ஒரு ஆசாரியர், பிரின்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. நிம்ரோதுக்கு அவர் பிரின்ஸாக இருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆபிரகாமை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். கொண்டு வந்த பொழுது அவங்க அப்பா தடையாக இருந்தார். நான் சொன்ன தடைகளை உடைக்க நம்மளுக்குள்ள இருக்கிறார். நமக்கும் தேவ திட்டத்துக்கும் தடையாக யார் வந்தாலும் கர்த்தர் தூக்குவார். அல்லேலூயா. நமக்கும் தேவனுக்கு நடுவாக யார் இருந்தாலும் தூக்குவார். பிசாசம் தான் தூக்குவார். ஆமென். அப்படி 12ஆம் அதிகாரத்தை அழைக்கிறாரு. 25 வயதுல நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஒரு ப்ராமிஸ் வேலை கொடுத்தாரு. இப்படிதான் நம்மையும் கர்த்தர் ஏதோ அழைத்துட்டு ஏதோ விடுறவர் இல்லை. அழைச்சிட்டு நம்மளை கஷ்டத்தை விடுறவர் அல்ல. அழைச்சிட்டு நம்மளை சோதனையில் விடுறவர் அல்ல. ஏற்ற காலத்திலே வந்து நமக்கு உதவி செய்கிறவர். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் சொன்னவர் செய்தாரா? இது எர்த்லி பிளஸிங். என்ன பாருங்க, உலக பொருள் நம்மை விட உலகத்தானுக்கு அதிகமாக இருக்கும். அதை மாற்று கருத்தில் நமக்கும் கருத்து கொடுப்பாரு. அன்றண்டுள்ள அப்பத்தை தருகிற தெய்வம். இப்போ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக செய்வனர். செஞ்சாரா? 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் எப்படி இருந்தாராம்? சீமானா இருந்தாராம். எப்படி இருந்தாரா? சீமானா. நீங்க வேற சீமானுக்கு போயிட்டு போறீங்க. இந்த சீமான் இல்லை. வாசிங்க 13ஆம் அதிகாரம் வாசிங்க. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தார். இங்க சீமானா இருந்தானா அதுக்கு முன்னாடி எப்படி தான் இருந்தாரு? எப்படி இருந்தாரு? எதை இல்லாம இருந்திருக்காரு. அப்ப அழைத்த தேவன் உன்னை உயர்த்துறது எந்த மாற்று கருத்து இல்லை. வசனம் சொல்லுது, சகல ஜனங்களை காட்டிலும் நான் உங்களை கீர்த்தி புகழ்ச்சிமா இருக்கிறேன். உயர்த்துவாரு. அந்த மாற்று கருத்தையில உன்னை கொடுத்து உன்னை நடத்துவாரு. உனக்கு தேவையான நீர்மடைய அப்பத்தை தவிர அவர் ஆசீர்வதிக்கிறவர். உனக்கு கொடுக்க அவர் வல்லவர். இங்க சொல்லப்பட்டிருக்கு சீமானா இருந்தாங்க. யார்? ஆபிரகாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யுத்தம் வருது. நம்ம வாழ்க்கிற ஒரு யுத்தம், ஒரு ஆவிக்குரிய யுத்தம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய யுத்தம். மாம்ச சொல்லி இதை செய், தேவ சொல்லி செய்யாது. அப்படி ஒரு யுத்தம் வந்த பொழுது எலியாசர் வார்த்தைக்கு வரும். ஒரு யுத்தத்தை செஞ்சு 4 ராஜாக்களை முறியெடுத்து ஒரு ஜெயத்தோடு கூட ஆபிரகாம் திரும்ப வராங்க. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வருதா? போராட்டம் வருதா? மாம்சம் சொல்லி இது செய்யணும், இப்படி ஆவி சொல்லி இது செய்யாதுன்னு சொல்லிட்டு அப்படி யுத்தத்தை ஜெயிக்கணும். நம்ம அழைத்து தேவனை உயர்த்துவார். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. யுத்தங்களும் வரும். சரிங்களா? அந்த யுத்தங்களை ஜெயிக்க செய்கிறவர் தேவ ஆவியானவர்.
அடுத்து பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சோதனை. யாருக்கு? ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை. என்ன சொல்றாரு? உன் ஜனங்கள் இப்படி இருப்பாங்க. என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் கர்த்தர் டீட்டெயிலாக சொல்றாரு. 16ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆகார் என்கிற அந்த பெண்ணை திரும்ப தேவ வார்த்தையை கேட்காம இதெல்லாம் நல்லா பாருங்க. தேவ மனுஷனாக இருந்தாலும் சில நேரத்தில் நம்ம இடர் வருவது கூடாத காரியம். ஆனால் யாரெல்லாம் இடர் வருதோ அவனுக்கு ஐயோ. ஆமாம் இல்லைங்க, இடர்னாரு. ஆனாலும் இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கையில் என்ன 86வது வைப்பாங்க. அழைத்தது 55ல் 25ல் இங்கே காணுக்குள்ள வந்தார். இப்போ 86 11 வருஷம் ஆச்சு. ஆனால் ஆபகம் உண்மைதான் இருந்தார். 86 வயதில் 16வது அவங்க மனைவி தான் பண்ணுறாங்க, சாரா தான் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்களா எடுத்த முடிவு. தேவ திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கு. சில நாட்கள் நம்மளும் நம்ம சுய புத்தி என்ன பண்ணுவோம், எடுக்கிற நாட்கள் உண்டு. சொந்தமாக யோசிச்சுவோம். தேவனை கேட்கணும், எதை செய்தாலும் கர்த்தரை கேட்கணும். நம்ம கர்த்தரை கேட்கலாம். எங்கே கேட்பீங்க? அந்த நாட்கள்லாம் காணாமல் போன கழுதை தேடி போனப்ப கேட்கறதுக்கு சாமல் எடுத்துட்டு போனாங்க. அப்புறம் ரெபேக்காள் தன் வயிற்றுல 7 மாசத்துல 2 பிள்ளைங்க முட்டிட்டு இருந்தப்ப கர்த்தரத்தை விசாரிக்க போனாங்க. எங்க போனாங்க? கேளுங்க, தேவனிடத்துல கேளுங்க. தாவீது கேட்டார் தேவன் இடத்துல, நான் இந்த பகுதிக்கு போகலாமா, இங்கே போகலாமா? அப்போ கேட்கும்போது கர்த்தர் நமக்கு உத்தரவு கொடுப்பார். இவர் கேட்காம செய்யறதுனால கர்த்தருக்கும் இவருக்கும் இடைப்பட்ட நாட்களில் ஒரு பிளவு வந்துச்சு. என்ன வந்துச்சு? அதான் சொன்னேன், அந்த இஸ்மவேலை கர்த்தனை பாரு வெளியே அனுப்பினார். ஆமாம் இல்லை? இப்போ 99 வயதுல கர்த்தர் மறுபடியும் ஆபிரகாம் எடுத்து வந்து பேசுறாரு. ஆபிரகாமே, ஆபிரகாம் தரிசனம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்ப நம்மளும் எப்படி நடக்கணுமா? உத்தமமா நடக்கணும். உத்தமன் என்னங்க? உத்தமனுக்கு யார் துணை? நீ உத்தமனா இருந்து பாரு, உனக்கு கர்த்தர் துணையா இருப்பாரு. உத்தமனா இருக்கணும். தேவன் எதிர்பார்த்த ஒரு குணாதிசயம் நம்ம இடத்துல உத்தமன் இல்லை. நோவா எப்படி இருந்தாரு? உத்தமனா இருந்தாரு. இவர் எப்படி இருந்தாரு? யோபு எப்படி இருந்தாரு? யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கல. யோபு 1:1 வாசிங்க. நீங்க அடுத்தடுத்து இதுதான் உத்தமன் பேக்கேஜ். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணும். பொல்லாப்பு செய்யணும்னு சொல்ல பைபிள்ல. அப்ப ஆபிரகாம் கிட்ட இந்த வார்த்தை தான் ஆண்டு சொன்னாரு. உத்தமனும் அப்புறம் சன்மார்க்கனும். இங்கிலீஷ் எழுதின போட்டிருக்கு, நல்லா அருமையா போட்டிருக்கு. There was a man in the land of Uz whose name was Job, and that man was perfect and upright. என்னதான் பர்ஃபெக்ட்னா உத்தமன், அப்ரைட்னா உன்னுடைய பார்வை மேல் நோக்கி இருக்கணும். அதுதான் சன்மார்க்கனுக்கு இங்கிலீஷ் அப்ரைட் இருக்கு. நீதிமான் எப்படி சிரிப்பானா? ஏன்னா நீதிமானுடைய பார்வை இப்படி இருக்காது, அவன் பார்வை இப்படி இருக்கும். அதனால இப்படி வளருவான். ஆமென் இல்லைங்களா? அப்ப நீ எப்படி இருக்கணும்னா உத்தமனும் நீதிமானும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகு. அப்ப என்ன அர்த்தமா? இது ஏதோ பொல்லாப்பு பண்ணிருக்காரு ஆபிரகாம். ஆமென் இல்லைங்களா? அப்ப இந்த 4 குணாதிசயங்களை நீ இப்படி இருன்னு ஆபிரகாமுக்கு சொல்றாரு. நீங்க ஆபிரகாம் அடிச்சுக்கு பிறகு நமக்கும் சேர்த்துதான். நம்ம எப்படி தேவனுக்கு முன்னாடி ஒன்று உத்தமன், இன்னொன்று அப்ரைட். தேவனை நோக்கி எல்லா சூழ்நிலையும் என்ன பண்றீங்க? இப்படி பார்க்காதீங்க, இப்படி பாருங்க. உங்களுக்கு வழியை கர்த்தர் காமிப்பாரு. நீ இப்படி தேடினா நீ வழியை பார்க்க மாட்ட, நீ இப்படி தேடு. வசனம் சொல்லுது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இடத்துலது எனக்கு ஒத்தாசை வரும். நம்ம பார்வை அப்ரைட்டு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தேவனுக்கு பயப்படணும். ஒரு பாவம் செய்யணுமா, என்ன வந்துடணும்? பாவத்தை செய்ய பிசாசு தூண்டுவான். உண்மையிலுமே புதிய படத்துக்கு பாவம் செய்கிறவன் தேவனால் உண்டான நல்ல. ஆமாம் இல்லைங்களா? அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப
அடுத்த அந்த தேவனுக்கு பயந்து எந்த காரியத்துக்கும் உடன்படாது. யாத்திராமத்தில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு, கள்ள காரியத்திற்கு என்ன பண்ணலாம், உடன்படாது. இப்படி தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு. சொல்லிட்டு அப்ப நமக்குள்ள என்ன குணாதிசயம் காணப்படனா, ஒண்ணு நம்ம தேவனுக்கு முன்பாக உத்தமனா இருக்கணும், ரெண்டாவது தேவனை நோக்கி பார்க்கிறவளா இருக்கணும், மூன்றாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீ தேவனுக்கு பயந்தனா உனக்குள்ள தேவ ஞானம் விளங்கும், அப்புறம் நம்ம பொல்லாப்புக்கு விலகும். அப்போ இதெல்லாம் நமக்குள்ள கர்த்தர் இருக்க சொல்றாரு. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் கிட்ட சொன்னவர் புதிய ஏற்பாடு நம்ம கிட்ட சொல்லுவாரா இல்லைங்களா? கண்டிப்பாக நம்மையும் அழைத்தவர் அதே ஆபிரகாமை அழைத்தவர் தான். அதே போல நம்ம வாக்கு கொடுத்து அழைத்தவர் தான். நீங்களை தெரிந்து கொள்ள நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:10 நம்மையும் இப்படிதான் நடக்க சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துறாரு. வாசிங்க, அதே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம் வாசிக்கும்போது, உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி. இப்ப நமக்கும் இயேசுவுக்கும் நடுவுல உடன்படிக்கை இருக்கா? என்ன உடன்படிக்கை இருக்கு? என்ன உடன்படிக்கை சொல்லுவாங்க? என்ன அவருக்கும் நமக்கும் நடுவில் உடன்படிக்கை இருக்கு. உடன்படிக்கைன்னா ஒப்பந்தம் இருக்கு. அவர் ஒரு மணவாளன், நம்ம மணவாட்டி, நம்ம நிச்சயம் பண்ணிருக்காரு. நமக்கு சில சட்ட திட்டங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு. புதிய ஏற்பாட்டில் சிம்பிளா சொன்னா, இந்த ஞானஸ்நானம் கொடுக்கும்போது புறஜாதிகளுக்கு என்ன சொல்லிருக்காரு? என்ன சட்ட திட்டம்? விருத்த சேதனம் சொல்ல மற்ற காரியம் சொல்லிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு? சில காரியங்கள் அங்கே வச்சிருக்காரு. நொறுங்குண்டு சித்தத்திற்கும், ரத்தத்திற்கும், வேசித்தனத்திற்கும், விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிப்பதற்கும் உனக்கு என்ன இல்லை அப்படின்னு அப்போஸ்தலர் மட்டும் சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய ஆண்டவர் அப்போஸ்தலர் நிறைய சட்டங்கள் நம்ம கொடுத்துருக்காரு. இதுதான் ஒப்பந்தம். நான் உன்னை கரெக்டாக செஞ்சுக்க போறேன், நீ இப்படி இருக்கணுன்றத நமக்கு சட்டத்திட்டமாக வச்சிருக்காரு. ரைட். அப்ப உடன்படிக்கை, இந்த பந்தி எதுக்கு அடையாளம்? உடன்படிக்கைக்கு அடையாளம். ஏன்னா அவருடைய ரத்தம் உடன்படிக்கைக்கு அடையாளம், அவருடைய வார்த்தை உடன்படிக்கைக்கு நமக்கு அடையாளம் இருக்கு. சரி, இங்க சொல்ற உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். எப்படியா? எப்படி வரா? திரளா. இயேசுவால் மட்டும்தான் முடியுமா இல்லைங்களா? இயேசுவால் மட்டும்தான் முடியும். 12 சீஷர்களை வச்சு உலகத்தையே ஒரு கலக்குனாருன்னா, ஒரு ஆபிரகாமை வச்சு அதுக்குள்ள இயேசு மூலியமாக இன்னைக்கு நம்மளாம் பிடிக்கப்பட்டு ஒரு ரத்தத்தால கழுவப்பட்டு இன்னைக்கு இவ்வளவு கூட்டமாக எண்ணிக்கையே இல்லைங்க. மூல முடுக்கெல்லாம் இருப்பான் கிறிஸ்துவன், தெரியுங்களா? எண்ணிக்கை அடங்காத ஜனங்களை கர்த்தர் தமக்கு என்று தெரிந்து கொண்டார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, உன்னை ஏற்படுத்தி மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அப்ப நம்ம தேவன் எப்படி வரான்? பெருக செய்கிற தேவன். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன். அவன் என்ன பண்ணுவேன்? பெருக செய்வான். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆபிராம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். எப்படி விழுந்தாரா? முகம் குப்புற விழுந்து வணங்கினான். நான் வாசிங்க. தேவன் அவனோட பேசி நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு என்ன பாருங்க, ஜாதி என்ன? தமிழ் ஜாதி இருக்கு, இங்கிலீஷ்ல நேஷன்ஸ். என்னது ஜாதினா நம்ம ஆளுங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பைபிளே ஜாதி சொல்லுங்க, நல்லா படிங்கப்பா, இங்கிலீஷ்ல போய் படிங்க, நேஷன்ஸ் படிங்க. 70 நேஷன்ஸுக்கு அந்த நாள் 70 இருந்துச்சு. 70 தேசங்களுக்கும் நான் உன்னை தகப்பனாக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இப்ப ஆபிராம் என்ற பேரு ஆபிரகாம் ஆச்சு. என்ன பாருங்க, எப்பவுமே ஏசப்பா அவருடைய இன்சில் எடுத்து நமக்கு போடுவார். இதுதான் என்ன, புதிய ஏற்பாடு ஞானம் எடுத்து பேர் மாத்துறது என்ன ஆயிடுச்சு, பேர் மாத்துறது அந்த சிஸ்டம் ஆச்சு. சரி, இப்போ இங்க நீ ஆபிரகாம், இனிமேல் நீ ஆபிரகாம் எனப்படுவாய்.
வாசிங்க. உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி, உன்னை மிகவும் அதிகமாக பழுக பண்ணி, உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இங்க உடன்படிக்கை ஆபரணம் கற்றுக் பண்ணுங்க. சாதாரண பண்ணுங்க. நான் எல்ஷடாய், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ 100 வயசா இருக்கிற. நல்லா பாருங்க, ஆபிரகாம் 100 வயசு ஆயிடுச்சுல. பைபிள் சொல்லுது அவருடைய சரீரம் செத்து போயிருந்துச்சான். அப்புறம் சாராளுடைய சரீரம் செத்து போந்தாச்சுல. நமக்கு ஒரு கேள்வி எழுப்பும்ல. இப்போ வாங்க கொடுக்கிறது மட்டும் இல்லை, அவன் சரீரத்தை ஒரு வாலிபுடைய சரீரத்தை போல மாற்றினான். அவன் சரீரத்தை ஒரு கன்னிகையினுடைய சரீரத்தை போல மாற்றினான். ஆமாண்ணா இல்லைங்களா? நான் என்ன நமக்கு எனக்கு ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம் வந்துச்சு. செத்து போனவனையே அழிவு போன சரீரத்தையே உயிரோடு வர செய்த தேவனுக்கு, செத்து 4 நாள் ஆச்சுல, அழிதானே போயிருக்கோம். அவங்க அக்கா சொல்லுது நாருண்டா, நான் ஆண்டவரே இப்போ திறந்தா அப்படின்னா அவசர தேவனால் முடியாத காரியம் இருக்கா? அப்போ அழிவு போன சரீரத்தையே உயிர்ப்பிக்க நல்லா ஸ்ட்ராங்காக வர வேலை செஞ்சாருன்னா, உள்ள பார்ட்டை மாற்ற இந்த சரீரத்தை மாற்ற தேவனால் முடியுமா முடியாதா? என்னால் முடியும்ன்றதுதான் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று காண்பித்தார். அல்லேலூயா. இப்போ தேவனால முடியாது ஒன்றுமே இல்லை. உன் வாழ்க்கையில் நம்மளால யோசிக்கதான் இது முடியாது, இது நடக்காது, இது எல்லாம் அதெல்லாம் வேணாம். ஏசு சொன்னா முடியுமா முடியாது? அப்போ இதெல்லாம் செய்ய வல்லவர் தேவனாக இருந்தார்னா, ஆபிரகாமுடைய முதிர் வயதுடைய சரீரத்தை இள வயதாய் மாற்றினார்னா, நம்ம வாழ்க்கையில கஷ்டம் இருந்தால் மாற்ற முடியுமா முடியாதா? பிரச்சனை இருந்தால் மாற்ற முடியுமா முடியாதா? நிந்தையும் அவமானமும் சாராவுக்கு வந்த போது அதை மாற்ற முடியுமா முடியாதா? அவளுக்கு மாற்ற நமக்கு மாற்றுவாரு. ஆமாம் இல்லைங்களா? அப்ப நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணு, இதெல்லாம் நான் மாற்றுறேன், அதை மாற்று கருத்துல நீ ஒழுங்கா நடந்து போய் முன்னாடி. அல்லேலூயா. அப்ப நம்ம நடக்க தேவன் நம்ம தலையை எங்கேயும் குனிய விட மாட்டார். நம்மை நம் தலைகளை உயர்த்துகிற தேவன். அது நம்ம வேலை செய்கிற ஸ்தலமா இருந்தாலும் சரி, நம்ம சொந்தங்கள் மத்தியில் இருந்தாலும் சரி, நீ எங்க இருந்தாலும் உன்னை உயர்த்த அவராலே ஆகும். ஏன்னா அப்படி சொல்லுங்க, அவரால் முடியாத ஒன்றுமே இல்லை. நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் இதெல்லாம் சொன்ன பொழுது என்ன பண்ணாரு? சிரிச்சார். என்ன பண்ணாரு? நான் கூட இங்கிருந்து ஏசப்பா பற்றி இங்கிருந்து விசுவாசத்தோடு வைராக்கத்தோடு சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பு வரும். சில பேர் அல்லையா சொன்னால் உங்களுக்கு சிரிப்பு வரும். சோத்திரம் சொன்னால் உங்களுக்கு சிரிப்பு வரும். ஆமாண்ணே இல்லைங்களா? சிரிப்பு வரட்டும். சிரிச்சாலும் தேவன் அவங்க உயர்த்தி தான் இருப்பாங்க. ஆமாண்ணே இல்லைங்களா? நீ அல்வே கொஸ்டின், ஐயோ 4 கொஸ்டின், 4 சொல்ல மாட்டேன் அப்படிலாம் சொன்னா. நான் ஒரு நாள் சொன்னவன் தான். சரி, நான் சொன்னவன் தான். சரி, எனக்கு என்னன்னா, ஆபிரகாம் அவ்வளவு ஏழ்மையில் இருந்த பொழுது ஆபிரகாமை அழைத்து அவனை உயர்த்தி, அவனுக்கு வாக்கு கொடுத்து, அவன் தலையை நிமிர்த்தி, அவனோடு உடன்படிக்கை செய்து அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சார்னா நம்மளையும் வைக்க அவர் வல்லவர். அல்லேலூயா. செத்து போன வயதான சரீரத்தை மாற்றினார்னா நம்மை மறுரூபம் ஆக்குவது லேசான காரியம். ஆபிரகாம் பட்ட கஷ்டம் எவ்வளவு மாதிரி இருக்கும், நிம்ரோதால் பட்ட கஷ்டம் எவ்வளவு மாதிரி இருக்கும். நம்ம என்ன எடுத்துக்கோ, உதாரணத்துக்கு என் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்கள் எவ்வளவோ பட்டேன். சும்மாலாம் இந்த நிலைமைக்கு வரல. நீங்க பார்ப்பீங்க, நீங்க பார்க்கறது என்ன மேலோட்டம். நான் பட்ட கஷ்டங்கள் தெரியுமா உங்களுக்கு? நான் சொன்னதான் தெரியும். ஆபிரகாம் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? வரலாறு படிச்சாதான் தெரியும். அல்லேலூயா. உண்மையில்லைங்களா? ஆபிரகாம் செங்கல் சூழல் தூக்கி போட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? எப்படி தெரியும்? காந்தாக மந்திரி மாதிரி கேட்பீங்க. ஒருவன் சொன்னாதானே தெரியும். ஆபிரகாம் செங்கல் சூழல் தூக்கி போட்டாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உலாவினது மாதிரி ஆபிரகாம் அப்படியே உலாவினாரு செங்கல் சூளையில.
அந்த நாட்களில் சில சட்ட திட்டங்களை வைத்திருந்தாங்க, பனிஷ்மெண்ட்டுக்கு சிலவற்றை பயன்படுத்தினாங்க. உங்களுக்கு தெரியல, நெருப்பில் போட்டது யாரு? பாபிலோன் ராஜா. அதே பாபிலோன் ஊர் தான் இந்த கல்தேயர் ஊர். அதில் அன்னைக்கு செங்கல் சூளையை பயன்படுத்தினாங்க. டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் 7 மடங்கு அக்கினியை போட்டு சூடாக்கி அதில் போட்டாங்க. தண்ணியை பயன்படுத்துறது யாரு? தண்ணியில் போட்டு கொள்வது யாரு? பார்வோன். ஆமேனே இல்லைங்களா? ஆமேனே இல்லையா? நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கல, ஏசப்பா கிட்ட ஒருத்தனை கூட்டு வராங்க. அவனை அநேக தரம் தண்ணியிலையும் நெருப்புலையும் போட்டு கொல்ல பார்த்துச்சுன்னு. இவைகள் ஒரு ஆவிகள். அவைகள் நம்மை கெடுக்கும்படியாக, நம்மை அழிக்கும்படியாக, நம்மை நிர்மூலமாக்கும்படியாக சுட்டு திரியும். ஆனால் இயேசு என்கிற ஒரு நல்லவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தராக இயேசு என்கிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, தண்ணியும் உன்னை ஒன்றும் செய்யாது, அக்கினியும் உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா. ஆபிரகாம் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம கஷ்டம் சொல்லல, நம்ம படுற கஷ்டத்தை ஆண்டு பார்க்காம இருக்கான்னு நினைக்காதீங்க, பார்ப்பாரு. ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படியாக அவருடைய பலத்த கருத்தில் அடங்கி இருக்கணும். ஆபிரகாம் அடங்கி இருந்தார். 55ஆம் வயதுல அழைப்பை பெற்ற ஆபிரகாம் கிட்டத்தட்ட தன்னுடைய 100 வயதுல வரைக்கும் அனுப்புறாரு, வாக்குத்தத்தத்துக்கு காத்திருந்தாரு. 45 வயதுல அழைக்கப்பட்ட சாரா தன்னுடைய 90 வயது, கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி காத்துட்டு இருந்தாங்க. தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நம்முடைய முகங்கள் எப்படி இருக்குமா? நான் காத்திருந்தேங்க, காத்திருந்தேன். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் ஏசப்பாவை மறந்தடிக்கல, ஏசப்பாவை ஒரு வார்த்தை சொல்லலை. என் வாழ்க்கையில் என் கஷ்டத்தில் யார் இருந்தாங்களோ இல்லையோ, என் கர்த்தரை கூட இருந்தார். எங்கள் அம்மா என் கூட இருந்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், என் மனைவி கூட சொல்ல மாட்டேன், என் பிள்ளைங்க கர்த்தரை கூட இருந்தார். நான் தனிமையில் அழுத போது, நான் செஞ்ச வேலை ரொம்ப கஷ்டமான வேலைங்க. இன்றைக்கி என்னை பார்க்கும்போது இங்கே விட்டுருக்கோம், நல்லா செழிப்பாக இருக்காரு நினைக்கிறீங்களா? சும்மா இந்த இடத்துக்கு வரல, அவ்வளோ கஷ்டங்கள் அனுப்புது. சில பேருக்கு தெரியும், லேபர் ஒர்க் தான் பண்ண போதில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த கஷ்டத்துலேருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். எப்போ தெரியுங்களா? என் தேவனுக்காக. நீங்கள் ஆபிரகாம் சும்மா நினைக்காதீங்க, தேவன் அழைத்த அழைப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தன் தேசத்தையும் தன் தகப்பன் வீட்டை விட்டு வந்தார். அதே போலதான் உன் பாவத்தை விடு, உன் அக்கிரமான வாழ்க்கையை விடு, உன் துன்மார்க்கத்தை விடு, நீ செய்கிற பொல்லாப்பை விடு அப்படின்னு ஆண்டவர் பேசும்போது ஒவ்வொன்றுமா விட 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 கர்த்தர் உயர்ந்துட்டே வந்தார். கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் சொல்லலாம் முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் நல்லா இருந்ததுக்கு காரணம் அந்த தெய்வம். ஆமாம். அப்போ எனக்கு ஒரு நிச்சயம் வந்துச்சு, அந்த ஆபிரகாமை உயர்த்தினவர் என்னையும் உயர்த்துவார். நான் கடை வச்சுருந்தேன், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்னத்தை கண்டேன், நான் ஒன்றும் பார்க்கலங்க, ஒன்றும் எடுத்து வைக்கல, ஒன்றும் செய்யலை. ஆனால் என்னைக்கும் என் கர்த்தரை பிடிச்சேன். அவர் அழைப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய அழைப்பில் வந்து நான் நின்று, அவருக்காக நான் நின்றேன். எல்லாவற்றையும் கர்த்தர் நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செஞ்சேன். இன்னைக்கு இந்த நிலையில் நிறுத்த காரணம் யார் தெரியுமா? 4 பேருக்கு உங்களுக்கு உபதேசம் சொல்ல கர்த்தருடைய வழி நடத்த நிப்பாட்டிருக்காருன்னா அவருக்கு இருந்தார். ஆபிரகாம் கூட சும்மா கிடையாது, இயேசுவை பற்றி சொன்னார். ஆபிரகாம் சீமானா இருந்தார். எப்படி சீமானா இருந்தாரு? அவங்க அப்பா அந்த ஊரில் பூசாரி. யோசுவா சொல்றாரு, யார் சேவிப்ப நீ? நதிக்கு அப்புறத்துல தேராதவரை தேவனை சேவிப்பியா? அப்படின்னா சரியா கும்பிட்டாரு ஆபிரகாமுடைய அப்பா. எங்க அப்பா சேர்த்துதான். ஆமா, என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவருக்காக நான் இழக்க நான் நினைச்சேன் இந்த இளம் சொல்லிட்டு இல்லை, நான் பெற்றுக்கொண்டே இருந்தேன். முதல்ல உபவாச கூட்டத்துக்கு வெள்ளிக்கிழமை கடை லீவு விட்டு உபவாச கூட்டத்தில் உட்கார ஆரம்பித்தோம். கர்த்தருடைய வல்லமை நான் கண்டேன். ஞாயிற்றுக்கிழமை மொத்தம் கடையை மூடினேன். வியாபாரமாவது மண்ணம் கட்டியாது. கர்த்தனை பார்த்து கொள்வார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளது. அல்லேலூயா. உண்மை இல்லைங்களா? அதெல்லாம் நான் சம்பாதிக்கலைங்க. நான் என்னைக்கு கர்த்தரை பிடிச்சேன்,
என்னைக்கு கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தனோ அன்னைக்கு வந்ததுதான் எல்லாமே. அல்லேலூயா. நீ கர்த்தருக்காக ஒப்பு கொடு. அவர் அழைப்பை கனப்படுத்து. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடு. அவர் முன்பாக நட. நீ நடக்கிற ஒவ்வொரு அடியும் வசனம் சொல்லு, என் அடிகளை அவர் உறுதிப்படுத்து. பிசாசு என்னை வலிக்குள்ள பார்த்தான், வலிக்குள்ள செய்ய. ஆனால் கர்த்தரின் அடிகளை உறுதிப்படுத்தினார். ஒன்னே ஒரு நிச்சயம், நான் விழுந்தாலும் கர்த்தருக்கு தான் விழுவேன். அவர் திரும்ப எழுந்து நிற்க செய்வார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவனை எடுத்து நிறுத்ததே இவன் வல்லவராக இருக்கிறாரு. வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டம், எத்தனையோ போராட்டங்கள், அழுது நாட்கள்லாம் உண்டு. எவ்வளோ கஷ்டம் பார்த்துருங்க. ஒன்றும் எல்லாம் அன்னைக்கெல்லாம் சம்பாதிச்சு ஒன்றுமே கிடையாது. என்னைக்கு கர்த்தருக்கா என்னை ஒப்பு கொடுத்தனோ அன்னைக்கு இருந்தால் என் வாழ்க்கை மாறிச்சு. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க செய்வார், பிறருக்கு கொடுக்க செய்வார். இப்படிதான் கர்த்தர் நடத்துவார். ஆமாம் இல்லைங்களா? கர்த்தர் நல்லவருங்க. இப்போ இந்த ஆபிரகாம் எப்படி தேவ வார்த்தைக்கு இணங்கி தேசத்தை தகப்பன் விட்டு பாவத்தை விட்டு வந்தாரோ, என்னை அழுத்த போது நான் எப்படி இதெல்லாம் விட்டுட்டு வானா ஒவ்வொன்றையும் விட்டேன். எப்படி விட்டேன் எனக்கு தெரியாது. அது ஆமாம் இல்லைங்களா? அதுதான் சர்வ வல்லமை. அப்போ உணர முடியாத விடுறதுக்கு நான் உன்னை விட செய்வேன். பூமிக்கு வானம் கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு அவருடைய என்ன பாருங்க, நீங்க வசனத்தை பாயிண்ட் அவுட் பண்ணோம். எல்லாருக்குலாம் கிருபை கிடையாது, எல்லாருக்கும் கிருபை கிடையாது. பூமிக்கு வானம் எவ்வளோ, கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு அவருடைய கிருபை அவ்வளோ பெருசா இருக்குமா? கர்த்தருக்கு பயப்படணும், நடுங்கணும். ஆமாம் இல்லைங்களா? வசனத்துக்கு நடுங்குறவனே நான் நோக்கி பார்ப்பேன். அவனை பார்த்து நடுங்கிறவன் இவனை பார்த்து நடுங்களா இல்லை, என் வசனத்துக்கு நடுங்க நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. அப்படி உயர்த்தினாரு. அந்த உயர்வை தான் நீங்க நான் முன்னாடி சொல்றேன். ஆபிரகாமும் அப்படிதான் உயர்த்தினாரு, என்னையும் அப்படிதான் உயர்த்தினாரு. இன்னும் உயர்த்துவாரு, இன்னும் உயர்த்திட்டே இருப்பாரு. ஏன் தெரியுங்களா? இவங்கிட்ட கொடுத்தா ஆட்கள் கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஏழைகளுக்கு உதவி செய்வான். ஆமாம், ஏழைகளுக்கு எனக்கே கடன் கொடுப்பாங்க. ஆமாண்ணே இல்லைங்களா? சரி, 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே வராரு. சர்வ வல்லமையுள்ள தேவன் சாதாரண ஒரு மனுஷனாய் ஆபிரகாம் இடத்துல வந்து நிற்கிறார். எப்படி வந்தாரு? வந்தாரா இல்லைங்களா? அதான் சொன்னாரு யோவான் 8ல், ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு கழி கூர்ந்தான். உனக்கு 50 வயசு கூட ஆகல, நீ ஆபிரகாமை பார்த்தாயோ? பார்த்தாரா? ஆபிரகாம் பார்த்தாரா இல்லையா? எங்க பார்த்தாரு? 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தாரு. ஆபிரகாம் சொன்ன உடனே விருத்த சேதனம் செய்து அந்த வழியோடு கூட அவர் அந்த கூடாரத்தில் மரத்துக்குள்ள உட்கார்ந்து மம்மரையின் சமூகங்கள் உட்கார்ந்து 3 தூதர்கள் வராங்க. 3 பேர் வராங்க. 1 கர்த்தர், 2 தூதர்கள். வந்த உடனே ஆபிரகாமுக்கு சுகமாச்சு. ஓடி போய் மண்டிக்கிட்டு வணங்கினான். அவன் சரீரத்தை கர்த்தர் தொட்டான். சாராவுடைய கர்ப்பத்தை கர்த்தர் தொட்டான். யெகோவா ராஃபா, சுகமாக்குகிற கர்த்தர். 17 வாக்கு கொடுத்தாரு, 18 செஞ்சாரு. அவர் செய்வதற்கு காரணம் என்னன்னா, தேவன் சொன்னதே ஆபிரகாம் செய்தார். விருத்த சேதனை செஞ்சிட்டாரு. வலியை பார்க்கல, வேதனையை பார்க்கல, அவர் செய்தார். ஒன்று செய்யும் போது விடுறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், வேதனையா தான் இருக்கும். விடுனா விடணும், அதுக்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்கும். அல்லேலூயா. நான் கடையை மூடினேன், காசு வரலன்னு ஒரு அர்த்தம் தான். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நன்மை கர்த்தரை வச்சுதான். ஆமாம் இல்லைங்களா? வீடுனா விட்டுணும், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்கும், தேவ திட்டம். அல்லேலூயா. சரி, ஏன்னா நீ தேவ வார்த்தையை நீ கனம் பண்ணும் பொழுது அவர் உன்னை கனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது. வாசிங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை ஈனப்படுவார்கள் என்று. ஹலோ, புரியுதா? என்னை கனம் பண்ணா ஆண்டவர் சொல்ற, நீ என்னை கனம் பண்ணா நான் உன்னை கனம் பண்ணுவேன். நீ என் வார்த்தைய அசட்டை பண்ண
என் வசனத்தை அசட்டை பண்ணுனா, என் அழைப்பை நீ அசட்டை பண்ணுனா, என் நடத்துதலை நீ அசட்டை பண்ணுனா, நீ கனஈனப்படுவ. அல்லேலூயா. அப்ப நடந்தா கனப்படுத்துவான். ஆபிரகாமை கனமாய் வைத்தார், என்னையும் கனமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. போன வருஷம் ஒரு முடிவு எடுத்தேன், காசு கேட்டேன், இந்த வருஷம் கேட்கக்கூடாது ஆண்டவரே, காசு வரணும் ஆண்டவர், என்ன வந்துச்சு. அல்லேலூயா. என் விசுவாசம் கர்த்தர் செய்வார். என் விசுவாசம் இன்னும் வர நாட்கள்ல யாருக்கிட்ட கேட்காம கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. என் பர்சன் சொல்றேன், பர்சன். சபை என்பது நம்ம எல்லாருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பங்கு இருக்கணும். ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும். என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதாக சொல்கிறேன். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ நீங்கள் ஒரு வார்த்தையை நீங்கள் கனம் பண்ணும்போது நீங்கள் கனம் பண்ணப்படுவீங்க. அசட்டை மட்டும் பண்ணாதீங்க. என்றைக்குமே தேவ சமூகத்தை அசட்டை பண்ணாதீங்க, அது உங்களுக்கு கனவீனமாய் முடியும். ஆபிரகாம் கனமாவதற்கு காரணம் தெரியுங்களா? தேவ வார்த்தையை கனப்படுத்தினா ஆஃப் ஆயிடுச்சுங்களா? கர்த்தர் நல்லவர். ஏன்னா நீங்கள் கனம் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கனமாக இருக்கணும் என் ஆசை. என் பிள்ளைங்க நீங்கள் சாரம் செய்யும். என் பிள்ளைங்க நீங்கள் எப்படி இருக்கணும்? கனமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? கனமாக இருக்கணும். நீங்கள் கனவீனப்பட்டா எனக்கு எப்படி இருக்கும்? ஏங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம். நீ தரித்திரப்பட்டுட்டு நீ வியாதிப்பட்டுட்டு நீ ஒடுங்கி போயிருந்தா எனக்கு சந்தோஷமா? சொல்லிப்பாங்க. எந்த அப்பாவாது தன் புள்ள கஷ்டப்படுறத பார்ப்பானா? யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படிதான் நானும். நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம். நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு சொல்கிற வார்த்தை, நீ கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணு. நீ உட்காந்துக்குள்ள, நீ உட்கார்ந்து வசனம் தெளிவாக கனம் பண்ணுது. அப்படி வசனம் நீ நடக்கிறது அவர் கனம் பண்ணுது. அவர் வார்த்தை இருந்தாலும் வேறு வேலை சொல்லிட்டு போவான் வாரம் அப்படின்னு நீ போன என்ன கனவீனம் பண்ணல. நீ உன்னையே நீ தேவனை கனம் பண்ற, என்ன தேவனை கனவீனம் பண்ற, என்ன கனவீனம் பண்ணல, நீ உன்னையே கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடு, கர்த்தர் உன்னை கனப்படுத்தி வைப்பார். புழுதில் இருந்த உன்னை ராஜாக்களோட பிரபுக்களோட அமர செய்கிறது. ஆமாடா இல்லைங்களா? ஆபிரகாம் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாருங்க. நம்மளும் நினச்சி பார்ப்போமா? நம்மெல்லாம் பரலோகத்துக்கு போவோன்னு ஏசப்பா கூப்பிட்டு நாற்றுக்கெல்லாம் கழுவி உட்காரப்ப நினச்சி பார்த்துருப்போமா? நினச்சே பார்க்கணும். நான் பாட்டு பாடுறோம், எலியா தேவன், அதே மாதிரி ஆபிரகாமின் தேவன் நம் தேவன், வல்லமை தேவன் நம் தேவன். நீ ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்கல. ஆமெனா இல்லைங்களா? எலியாவுக்கு செவி கொடுத்தவர் நமக்கும் செவி கொடுத்தார். அல்லேலூயா. அதனால வந்து கவலைப்படாதீங்க. ஆண்டவரே இந்த ஆபிரகாமுக்கு ஒரு சாட்சி கொடுத்தாரு. வாசிங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் இருக்கு. முதல்ல சகல காரியத்திலுமான ஆசீர்வாதம் இருக்குல்ல. ஆதியாகமம் 24:1 வாசிங்க. ஆதியாகமம் ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்த வயதானான். சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். சூப்பர்ல. சகல காரியம்னா அவர் நாத்து நட்டா ஆசீர்வாதம், அவர் ஆடு மேய்ச்சா ஆசீர்வாதம், அவர் விதை விதைச்சா ஆசீர்வாதம், துறவு வெட்டினா தண்ணி வருது. ஏங்க அவன் ஊர்ல அவனுக்கே தெரியல துறவு வெட்டினா தண்ணி வரும்னு. ஆபிரகாம் வெட்டினா தண்ணி வருது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொந்த ஊருக்காரனுக்கு தெரியல இங்க தண்ணி வருவான்னு. ஆனா ஆபிரகாமும் தெரியாதுதான். அவர் தோன்றாரு, கர்த்தர் வர வைக்கிறார். கற்பாலையிலிருந்து தண்ணி வர வச்சவருக்கு பூமியிலிருந்து தண்ணி வர முடியுமா? முடியாது. எங்கெங்க போய் ஆபிரகாம் வெட்டுறதோ அங்கெல்லாம் தண்ணி விட்டே இருக்காரு. தண்ணி போ, பாஞ்சு அவன் வெட்டுறான். மகன் போ, அங்கே போ, நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆமெனா இல்லைங்களா? இங்க கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்துட்டே இருக்காராம் கூட. ஆமெனா இல்லைங்களா? 26 சொல்றாரு, ஆபிரகாம் குறித்து சொல்றாரு, அவன் பையன் கிட்ட சொல்றாரு. 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நல்லதுல ஈசா கிட்ட சொல்றாரு, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிதான். ஹலோ, புரியுதா இல்லைங்களா? புரியுதா?
கீழ்ப்படிஞ்சாரா? அவரிட்ட சகல கற்பனை கீழ்ப்படிஞ்சார். நீ கீழ்ப்படிஞ்சனா சகல காரியங்கள் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் கீழ்ப்படிதல், இரண்டாவது என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் கை கொண்டார்னா வசனம் என்ன சொல்ல அது நடந்தார். அல்லேலூயா. நான் உன் சன்னதியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சன்னதிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சன்னதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். சொல்லிட்டார். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள ரகசியம் என்னன்னா, தேவனே சாட்சி கொடுத்தார். ஆபிரகாம் 5 காரியங்களை சொல்லிட்டார். ஆமனே இல்லைங்களா? தேவ வாசனை வாழ்றது கஷ்டமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுகிறேன். வாசிங்க 11. நீங்க சொல்லத வேற யாரும் வாசிங்க. நீங்க விட்டுருங்க மைக்கில் அப்படி வாசிங்க. 11, 28, 29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். என்ன சொன்னாரு? கத்துக்கிறீங்களா? கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எதுக்கு கிடைக்குமா? ஆத்துமா. உன் ஆத்துமா பாதாளத்துல போவாது. உன் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். ஈஸிங்க. வசந்தபடியா வாழ்ற கஷ்டம். எங்க பாவம் எல்லாம் வாழ்ற கஷ்டம். அடுத்தவங்க தீமை செய்யறதுனா மனசு உறுத்தம். நல்லது செய்யறதுக்கு எங்க மனசு உறுத்த போகுது? உண்மைங்க. அப்படியா வாழுங்க. கத்து சொன்ன கத்திற்கு சிநேகிதா இருங்க. வசனம் வந்து யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். 2:23 வாசிங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவனை விசுவாசிச்சா நீதியாக எண்ணப்படும் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிச்சு. அவன் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான். என்ன பண்ணா? இப்ப நம்ம தேவனுடைய ஃப்ரெண்டு. புதிய ஏற்பாடு சொல்லிருக்காருல, ஃப்ரெண்டுன்னு சொல்லிருக்காரா? வீட்டு வாசிக்குவோம். யோவான் 15:10 வீட்டு வாசிக்குவோம். யோவான் 15:10 சொல்லிருக்காரு. ஸ்நேகிதனுக்கு எல்லாத்தையும் சொல்லுவாரு. சரிங்களா? ஸ்நேகிதன் தேவ வார்த்தை நடந்தா நம்ம யாரு? நீதிமானும் சிநேகிதமா இருக்கும். ஆமாம் இல்லைங்களா? ரைட். அப்படி வாசிங்க. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் போதும். விசுவாசம். ஆபிரகாம் எப்படி வந்தாரு? வான விசுவாசத்துல வந்தார். நடந்தார். சுற்றி திரிந்தார். ஒழுங்கா வாழ்ந்தார். அதனால கர்த்தர் உயர்த்தினார். வீட்டில் போய் நீங்கள் சங்கீதம் 128 வாசிச்சுக்கோங்க. நான் ஒரு சின்ன சொல்லிட்டு போயிட்டேன் உங்களுக்கு. 1ல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தனா அது எவனா இருந்தாலும் சரி, அவன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனா இருந்தாலும், புறஜாதியா இருந்தாலும், கொர்நேலியு. ஆமென் இல்லைங்களா? ரைட். 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாக? ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்ட விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். நீ கர்த்தருக்கு பயப்படு, கர்த்தரை உயர்த்துவார். அவர் கனப்படுத்தி இன்னும் கனம் பண்ணுவார். அடுத்த நான் சொல்ல வேணாம். நீங்க நல்ல பசங்க, நல்ல பிள்ளைங்க. நீங்க கர்த்தரை கனம் பண்ண மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு. நான் சொல்றதெல்லாம் லண்டன், அமெரிக்கா, ஜப்பான், அமெரிக்கா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தப்புறாங்க. அவங்க நீங்கள் நல்லவங்க. ஏசுப்பா சொன்னதை அப்படி வலது புறமும் இடது புறம் சாயாமல்
அப்படியே செவ்வையாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவீங்களே. என் பிள்ளைங்க நல்ல ஆமாம் நல்ல லூயா நல்லவங்க. நீங்கள் இப்படியும் சாய மாட்டீங்க, இப்படியும் சாய மாட்டீங்க. இல்லை நல்ல நீங்கள் ரொம்ப நல்ல. நான் சொன்னேன் அப்போ ஆப்பிரிக்கா ஜப்பான்லாம் அவங்க தான் மோசமானவங்க. நீங்களும் நல்லவங்க, நல்ல பிள்ளைங்க. நம்ம சபையில் எல்லாமே நல்லவங்க. ஆமானே நீங்கள் உங்களெல்லாம் போட சொல்ல முடியுமா? தண்ணு கட்டிங்க நீங்கள் உண்மை இல்லைங்க, தண்ணு கட்டிங்க. அதே மாதிரி நீங்கள் கற்றுக்கு பயப்படுறதால தண்ணு கட்டி கற்றுவங்க அப்படியே ஆசீர்வதிப்பார், பெரிய காத்து செய்வார். இன்னைக்கு ஆசீர்வதிக்கு ரகசியங்களை கத்தல் வெளிப்படுத்தினாரு. உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஆபிரகாமை போல நம்மளும் தேவனுக்கு உகந்தலாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம உயர்த்தி வைப்பார். இன்னைக்கு சாட்சி ரொம்ப நாள் சொல்லவே இல்லை. என் சாட்சி இப்போ தான் சொல்கிறேன். நான் சொல்லவே மாட்டேன். எப்போ அப்படின்னா என் சாட்சியே சொல்ல மாட்டேன். என் கஷ்டம் என்னோட போகட்டும் அப்படின்னு விட்டுருவேன். ஆனால் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு கர்த்தர் தள்ளி விட்டேன். சொன்னால் உங்களுக்கு புரியும். அப்போ பாஸ்டர் என்ன உயர்த்துவாரா? நிச்சயமாக உயர்த்துவார். நான் செஞ்சது நீங்கள் செய்யுங்க. பாஸ்டர் கூட ஆக்கிடுவார். யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. நன்றி.